சபையில எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு எல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி ஆராதிக்கும் போது துதிக்கும் போது தேவ மகிமை நம்முடைய சபையில கடந்து வரும். இந்த நாள்ல கூட ஒருவேளை உங்களுக்கு பரிசுத்த ஆவியை குறித்து எந்த விதமான தெளிவும் இல்லை என்று சொன்னா, நீங்க அப்போஸ்தலர் அதிகாரங்களை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் உங்களோடு கூட பேசும். அதனுடைய அறிவுகளை திருஷ்டாந்தங்களை கர்த்தர் வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாட்களில் கூட பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 8:17-18. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து. அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட பார்க்கும்போது பேதுரும் யோவானும் சமாரியா தேசத்துல ஊழியர் செய்யும்படியாய் கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது பேதுருடைய இன்னொரு பேர் சீமோன் தான், அதே பேர் தான். ஆனா இந்த பேதுரு, இந்த சீமோன் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிற சீமோன். அந்த சீமோன் மாயவித்தைக்காரன். அவனுடைய மாயவித்தை நிமித்தமாய் அநேகரை தன்னுடைய பக்கமாய் வைத்துக் கொண்டிருந்தான். அவனை தன்னை பெரியவனாய் காட்டி கொண்டிருந்தான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுரும் யோவானும் தன்னுடைய கைகளை ஜனங்கள் மீது வைக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறதை அந்த சீமோன் கண்டு, அந்த மாய வித்தைக்காரன் கண்டு பணத்தை கொண்டு வந்து அவர்களிடத்தில் கொடுத்து, எனக்கும் இந்த கிருபையை தாருங்கள் என்று சொல்லி அவர்களை கேட்கும் போது அந்த காரியம் அவனுக்கு கைகூடாமல் போகிறது. அல்லேலூயா. என்ன ரீசன்னா, பணத்தினால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த மல்டி மில்லியனரா இருக்கட்டும், எந்த பெரிய கார்பரேட் வச்சிருக்கிற எல்லா பெரிய ஓனரா இருக்கட்டும், பரிசுத்த ஆவி எதனாலே சம்பாதிக்கலாம். இந்த நாட்களில் அம்மா அப்பாவை கூட விலை கொடுத்து வாங்குறாங்க. அதான் வாங்க முடியாத ஒரு காரியம் சொன்னாங்க. இந்த நாட்களில் பார்க்கும்போது தாய் வாடகை தகப்பன் எல்லாமே கிடைக்குது. ஆனா பரிசுத்த ஆவியை மாத்திரம் எந்த விதமான சன்மானங்களும் பணமும் பொருளை கொடுத்து வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாள்ல கூட அப்படியே அவன் கேட்கும் போது அவன் பேதுரும் யோவானும் அவனை கடிந்து கொள்ளுகிறதை, அந்த காரியம் அவனுக்கு நிறைவேறாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது வசனம். இரண்டாவது நாம் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் அவாந்தர வெளிகளில் வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவனிடத்துல நம்ம வாஞ்சியாய் கேட்கும் போது அந்த வாஞ்சியை அவர் நிறைவேற்ற சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு தந்தருள்ள சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அபிஷேகம் பண்ணி வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பி நன்மை செய்கிறவராய் மாற்றினாரோ, அதே போல நம்மையும் மாற்ற சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்ல, ஆவிக்குரிய வல்லமையும் வரங்களும் கிரியை செய்ய கூடாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு வந்தாதான் வல்லமையும் வரங்களும் நமக்குள்ள கிரியை செய்ய தொடங்கும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பரிசுத்த ஆவி நாம் வாஞ்சிப்போம். இந்த நாள்ல என் சபை பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற சபை, என் சபை பெந்தெகோஸ்தே அனுபவத்தின் சபை என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கும் போது கர்த்தர் கிருபை பாராட்டுவார். மாய வித்தைக்காரனான சீமோன் அப்படியே அவனை ஷோ பண்றான். என்னன்ட்டு அவன் தன் பெரியவனாய் அநேக மாய வித்தைகளை காட்டி தன்னை பெரியவனாய் காட்டி கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இப்ப யாரை ரொம்ப ஃபாலோ பண்றாங்கன்னா, ஒரு பரிசுத்தவான இல்ல, ஒரு தீர்க்கதரிசி இல்ல, ஒரு ஜெபிக்கிறவன இல்ல, யாருக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய எஜமான். யாருக்கு ஃபாலோவர் நிறைய இருக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய மாய வித்தைக்காரர்கள். அவர்களெல்லாம் நல்லவங்களா கூட இருக்கலாம், தெரியல எனக்கு. ஆனா அதுதான் ஜனங்க விரும்புறாங்க இப்ப. ஆனா நான் என்னுடைய அறிவின்படி, என்னுடைய நிலைப்பாட்டின்படி, நீ 1000 மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஆவியின் வரம் உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டா
அதுதான் நான் பெரிய ஒரு கிருபை பெற்ற வாழ்வு உலகத்துல உயர்ந்தவர்களாய் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நமக்கு கோடி கோடி பணம் இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆவிக்குரிய ஒரு வரம் உன்னுடைய வாழ்க்கையில செயல்படும் போது அது அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கும், கவலைகளை போக்கும், அவருடைய ரட்சிப்புக்கு நேராய் தொடர்ந்து பயணிக்க கிருபை பாராட்டும். அல்லேலூயா. நாள்ல கூட இன்னொரு காரியத்தை, இன்னும் 2 காரியத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 13:9. அப்பொழுது பவுலுக்கு சொல்லப்பட்ட பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? அல்லேலூயா. இந்த நாள்ல கூட பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த காரியம் தான். திரும்பமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாய் கடந்து போகிறார். அந்த ஊழியம் செய்கிறதான வேளையில அங்க எலிமா என்று சொல்லப்படுகிற ஒரு, அவன் என்ன சொல்றது, செர்கி பவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிபதியோடு கூட எலிமா என்று சொல்லப்படுகிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த அதிபதியுடைய விருப்பம் என்னன்னா, அவன் ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும், வசனத்தின்படி வாழணும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறதை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவன் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அவன் கூட இருக்கிற அந்த மனுஷன் என்ன பண்றான், அவனை கிறிஸ்துவோடு சேராதபடி, கிறிஸ்துவோடு கூட வாழாதபடி அவனை என்ன சொல்றது, பின்னிட்டு இழுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது பவுல் அவனை உற்று பார்க்கும்போது அவனுடைய உள்ளார்ந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாய் அவன் சொல்லுகிறான், நீ பிசாசின் மகன், நீதிக்கெல்லாம் பகைஞன், எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து போகும்போது நம்ம யாராவது நம்மளை புல் பண்றாங்க, நம்ம பின்னிட்டு இழுக்கிறாங்கன்னா, அது நம்ம சாதாரண ஜீவிதத்தில் இருந்தா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கும் போது அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, எபினேசர் பால் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் திருச்சி பட்டணத்துல இருக்கிறாரு. அவர் அதிக உபவாசம், அதிக ஜெப கூடுகைகளை நடத்துகிறவர். அப்படி பெரிய ஆர்ப்பாட்டம், பெரிய ஷோ எல்லாம் பண்ண மாட்டார். அமைதியா நிற்பார், வசனத்தை மாத்திரம் தான் பிரசங்கிப்பார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அவர் டீச்சரா இருக்கும்போது அவர் சைக்கிள்ல தான், யாராவது ஒருத்தர் சைக்கிள்ல அவரை கொண்டு போவாங்களாம். சைக்கிள்ல அவர் போகும்போது அந்த ரோடு அவர் கிராஸ் பண்ணும்போது அந்த ரோட்ல போறவங்க எல்லாம் எப்படி ஒரு எக்ஸ்ரே போட்டு பார்த்தா அவங்க எப்படி தெரியும், நமக்கு உள்ள இருக்கிற எல்லா அங்க அவயங்கள் எல்லாம் என்ன பிரச்சனைன்னு எல்லாம் காட்டும். அதே போல அவர் அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு அப்படியே அவருக்கு தெரியுமா, இந்த பிசாசு இவர்களுக்குள்ள இருக்குது, இந்த பிசாசு இவங்களுக்குள்ள இருக்குது அப்படியே சொல்லி எபினேசர் பால் அதை கண்கூடாய் அதை பார்க்கிற கிருபை பெற்றவர் என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிறதுனால அந்த அதிபதியோட கூட இருக்கிறவன், அதிபதி சொல்றாங்க அவன் நல்ல விவேகம் உள்ளவன், நல்ல ஞானம் உள்ளவன், எல்லா விதத்திலும் அவன் நல்ல தாளந்து நிறைந்தவன். ஆனாலும் கூட இருக்கிறவன் அவனை சத்தியத்திலிருந்து புறம்பாக்கி அவனை பாதாளத்திற்கு நேராய் பயணிக்க முயற்சிக்கிறது அவனால அறிந்து கொள்ள முடியல. ஆனா ஆவிக்குரிய பவுல், பரிசுத்த ஆவினால நிரம்பின பவுல் அதை பார்த்த உடனே பிசாசின் மகன் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன செய்யறோம், என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது, என்னென்ன காரியங்கள் வரப்போகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்தாதான் நம்ம எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள முடியும், நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். பிசாசின் வல்லமைகளுக்கு, தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாள்ல பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிப்போம், பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்துல நம்ம அபியாசப்படுத்துவோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்துல வைப்பார், நம்முடைய வாழ்க்கையில வைப்பார், நம்முடைய குடும்பத்துல வைப்பார். அவரே நம்முடைய வாழ்க்கையை செம்மையான பாதையில
நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பார்க்கிறோம், முதலாவது பரிசுத்த ஆவியானவர் குறித்த அறிவு அந்த ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்தது. சிலர் பார்க்கும்போது ஞானஸ்நானம் ஒரு ப்ரொசீஜர், ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு என்று சொல்லி, அதே போல அந்த ஜனங்கள் யோவான் ஸ்நானகனால் சொல்லப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவை விட்டு பரிசுத்த ஆவி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அறிவை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட 1 கொரிந்தியர் 12:1 பார்க்கும்போது, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பரிதபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஆவிக்குரிய சபை, பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் சபை. நம்முடைய சபையில பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கட்டாயம் கிரியை செய்து ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்போது நம்ம சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவுடனே அவர்கள் உறுதிப்பட்டார்கள், தேவனிடத்தில் உறுதிப்பட்டார்கள். அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்தது. தினமும் சபையில ரட்சிக்கிற ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்த்து ரட்சிப்பின் அனுபவத்தை அந்த இடத்துல உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக பேதுருடைய வாழ்க்கையில அந்த உறுதி இல்லை, அந்த அற்புதம் இல்லை, அந்த மகிழ்ச்சி இல்லை, அந்த ரட்சிப்பின் ஜனங்களை ரட்சித்து தேவ சமூகத்துல கூட்டி சேர்க்கிற அந்த கிருபை இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில அக்கினிமயமாய் இறங்கி வந்த போது அவருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினால மாத்திரமல்ல வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினார். இந்த நாட்களில் கூட பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உங்களுக்குள்ளாய் வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய கிரியை செய்யும் போது அதை தொடர்ந்து வல்லமையும் வரங்களும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய 9 வரங்களும் நம்முடைய சபையில நிச்சயமாய் கிரியை செய்தே ஆக வேண்டும். அதற்கு நேர்மறையான கருத்து எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு யுத்த சேனையை கர்த்தர் இந்த இடத்துல எழும்ப செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய 9 வரங்களை பெற்ற, 9 கனிகளை பெற்ற, பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிற ஜனங்கள் இந்த இடத்துல கூடி வரும்போது அந்த மேல் வீட்டு அறையில அபிஷேகத்தினால அக்னிமயமான நாவுகளினால எப்படி ஒரு அதிர்வு உண்டானதோ அதே போல இந்த இடத்துல ஒரு அதிர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஞானஸ்நானம், வசனம், பரிசுத்த ஆவி, வல்லமையின் அபிஷேகம், வல்லமையின் வரங்கள். வல்லமையின் வரங்கள் எப்படி கிரியை செய்யணும்? தன்னை பாட்டு கிரியை செய்யாது. ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஆவிக்குரிய 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது நம்ம ஆவிக்குரிய வரங்கள் தானாய் செயல்படும். ஹல்லேலூயா. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது ஆவிக்குரிய கனிகள் இல்லைன்னா ஆவிக்குரிய வரங்கள் நிச்சயமாய் செயல்பட எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்துறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய கனிகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க சீமோன் போல பேதுருடைய இயேசு கிறிஸ்துவை தரித்த சீமோனா, இல்ல மாயவித்தைக்காரனுடைய அனுபவத்தை தரித்த சீமோனா என்று நம்ம அதை இனம் கண்டு கொள்ளக்கூடும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை, வரங்களை நாம் வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா. போன வாரத்துல நம்ம அந்த செய்தியை கேட்டோம். ஆபிரகாம் ஏதும் இல்லாத போது விசுவாசித்தான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் அந்த காரியங்களை கேட்க முடிந்தது. ஒருவேளை நமக்கு கண்ணுக்கு நேரம் பார்த்தா அந்த இது இல்லை, ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு போய் கிடைக்குமா? அதெல்லாம் நம்ம செயல்படுத்த முடியுமா? நம்ம இந்த இன்னொரு ஸ்டெப்பு முன்னேறி போக முடியுமா? அப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஆனா கர்த்தர் கட்டாயம் நமக்கு அந்த காரியத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில அந்த காரியம் நிறைவேறிய ஆகும். ஹல்லேலூயா. அந்த எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஊழியர்களும் ஊழியக்காரிகளும்
தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நாள்ல கூட பணக்காரன் ஏழை இது வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீ பலசாலி, நீ வியாதிக்காரன் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியான ஒன்றுதான். எல்லாருக்கும் ஆவிக்குரிய வரங்கள் ஒன்றுதான். வாயில சுத்தம், இருதயத்துல சுத்தம், கையில சுத்தம், இந்த 3 சுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கட்டாயம் பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்தே ஆகும். அல்லேலூயா.